நோயாளி அவங்களோட உறவினர்கிட்ட சொல்றாங்க, எல்லாத்துக்கும் முன்பணம் கேட்கறத பார்த்துருக்கேன், இவங்க என்னடானா சாவுக்கே முன்பணம் கேட்குறாங்களே. உறவினர் அதுக்கு, நீங்க என்ன சொல்றீங்க புரியல அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு நோயாளி சொல்றாங்க, நாளைக்கு நடக்க போற ஆப்ரேஷனுக்கு இன்னைக்கு அட்வான்ஸ் கட்ட சொல்றாங்களே, அதை சொன்னேன். நோயாளி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் வர வர ரொம்ப சந்தேகப்படுற குணம் ஒரு வியாதியாவே ஆயிடுச்சு. டாக்டர் அதுக்கு, அப்படி என்னத்தை சந்தேகப்படுவீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நோயாளி சொல்றாங்க, உதாரணத்துக்கு நீங்க எம்பிபிஎஸ் படிக்கலையோ, அல்லது படிச்சு ஃபெயில் ஆயிட்டீங்களோ, அல்லது நீங்க வெறும் போலி டாக்டரோ, இப்படியெல்லாம் சந்தேகம் வருது டாக்டர். நோயாளி மருத்துவர்கிட்ட சொல்றாங்க, டாக்டர் எனக்கு தற்கொலை எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. மருத்துவர் அதுக்கு சொல்றாங்க, நீங்க சொல்லவே வேணாம், நீங்க என்கிட்ட வந்ததை வச்சே புரிஞ்சிக்க முடியும். நோயாளி டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, வெறும் காய்ச்சலுக்கு தான் உங்ககிட்ட வந்தேன், சரியாகிடும்னு நீங்க கொடுத்த மாத்திரையை 2 நாளா சாப்பிட்டேன், இப்போ ரொம்ப மோசமாயிட்டுது, பேசக்கூட முடியல. டாக்டர் அதுக்கு கேட்குறாங்க, உங்க சாப்பாட்டில் ஏதாவது கோளாறா இருக்கும், என்னென்ன சாப்பிட்டீங்க சொல்லுங்க. நோயாளி அதுக்கு சொல்றாங்க, அச்சச்சோ சாப்பாடும் சாப்பிடணுமா, இந்த மாத்திரையை மட்டும் சாப்பிட்டா போதும் உடம்பு சரியாகிடும்னு தானே நீங்க சொன்னீங்க. நோயாளி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, நேத்து ராத்திரி எக்கச்சக்கமா தூக்க மாத்திரையை சாப்பிட்டுட்டேன் டாக்டர். டாக்டர் அதுக்கு கேட்குறாங்க, அப்புறம் என்ன ஆச்சு. நோயாளி அதுக்கு சொல்றாங்க, என்ன ஆகுமோங்கிற பயத்திலேயே தூக்கம் வரல டாக்டர். ஒரு நோயாளி தன் மனைவியோட ஆஸ்பத்திரியில இருக்காங்க. அப்ப டாக்டர் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் தெரியாம ஸ்பூனை முழுங்கிட்டேன், கஷ்டமா இருக்குது. அதுக்கு அவங்க மனைவி சொல்றாங்க, ஆமா டாக்டர், ஸ்பூன் இல்லாம ஊறுகாய் எடுக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு. நோயாளி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் நான் 100 வயசு வரைக்கும் இருப்பேன்னு ஜோசியர் சொல்லியிருக்காரு. அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, அப்ப சரி நானா ஜோசியரான்னு ஒரு கை பார்த்துடுவோம். நோயாளி மருத்துவர்கிட்ட கேட்குறாங்க, டாக்டர் என்னோட இசிஜியை வச்சுக்கிட்டு என்ன பண்றீங்க. அதுக்கு மருத்துவர் சொல்றாரு, சரியான நேரத்தில் சொன்னீங்க, இது என்னடான்னு குழம்பி போயிட்டேன். நோயாளி டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, ஹலோ டாக்டர் உங்களை வந்து பார்க்கணும், நீங்கள் எப்போ ஃப்ரீ. டாக்டர் அதுக்கு சொல்கிறாங்க, எப்போ வந்தாலும் ஃப்ரீ கிடையாது, ஃபீஸ் வாங்குவேன். நோயாளி டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க, டாக்டர் டாக்டர் கை பயங்கரமாக நடுங்குது டாக்டர். டாக்டர் அதுக்கு கேட்குறாங்க, நீங்கள் அதிகம் குடிப்பீங்களா. நோயாளி அதுக்கு சொல்கிறாங்க, எங்க டாக்டர், அதான் கை நடுங்கிக்கிட்டே இருக்கே, நிறையவே கீழே சிந்திடுது டாக்டர். நோயாளி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் எனக்கு ஆப்ரேஷன் செய்கிற நீங்க தான் எனக்கு தெய்வம். அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, ஆப்ரேஷன் செய்கிற வரைக்கும் தான் நான் தெய்வம், அதுக்கப்புறம் நீங்க தான். நோயாளி டாக்டர் கிட்ட கேட்குறாங்க, என்ன டாக்டர் ஆப்ரேஷனை முடிச்சுட்டு தையல் போடாமல் போறீங்க. அதுக்கு டாக்டர் கேட்குறாங்க, அடப்பாவி நீ இன்னுமா உயிரோட இருக்க, நான் போஸ்ட்மார்ட்டம் எல்லாம் செஞ்சேன். நோயாளி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, எனக்கு வயிற்றுல கட்டி டாக்டர். அதுக்கு டாக்டர் சொல்றாங்க, ஒரு சின்ன ஆப்ரேஷன் பண்ணா கம்ப்ளீட்டா காலி ஆகிடும். அதுக்கு நோயாளி கேட்குறாங்க, கட்டியா இல்லையா சொத்தா. ஒரு பெண் டாக்டர் கிட்ட சொல்றாங்க, டாக்டர் சின்ன வயசுலேருந்தே கட்டை விரல் சூப்புறனால எனக்கு முதுகு வலி அதிகமாயிடுச்சு. டாக்டர் கேட்குறாங்க, விரல் சூப்புறதுக்கும் முதுகு வலிக்கும் என்ன சம்பந்தம். அதுக்கு அந்த பெண் சொல்றாங்க, நான் சூப்புனது கால் கட்டை விரல டாக்டர். நோயாளி டாக்டர் கிட்ட சொல்றாங்க, நேற்று நான் வந்தப்போ நீங்க இல்லை, உங்க கம்பவுண்டர் தான் மருந்து கொடுத்தாரு.
அதுக்கு டாக்டர் ஐயையோ என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நோயாளி சொல்கிறாங்க, ஒரே வேளையில் குணமாயிடுச்சு. நர்ஸ் டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் அதிர்ஷ்டசாலி டாக்டர். அதுக்கு டாக்டர் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நர்ஸ் சொல்கிறாங்க, உங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன்னா நீங்கள் பண்ணிக்க வேண்டியதில்லை பாருங்க. ஒரு நர்ஸ் இன்னொரு நர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, இன்னைக்கு நம்ம டாக்டர் 4 உயிர்களை காப்பாற்றிட்டாரு. இன்னொரு நர்ஸ் கேட்குறாங்க, அப்படியா, எப்படி? அதுக்கு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, இன்னைக்கு நடக்க இருந்த 4 ஆப்ரேஷனையும் தள்ளி வச்சிட்டாரு. டாக்டர் நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, நர்ஸ் அந்த பேஷண்ட்டுக்கு எல்லா செக்கப்பும் செஞ்சிட்டிங்களா? பிபி சுகர் ஏதாவது இருக்குதா? நர்ஸ் அதுக்கு ஒன்றும் இல்லை சார் அப்படின்னு சொல்கிறாங்க. டாக்டர் அட ஆச்சரியமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நர்ஸ் சொல்கிறாங்க, சார் பேஷண்ட் செத்து 1/2 மணி நேரமாச்சு. டாக்டர் ஒருத்தங்க மருமக கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் மாமியாரை காப்பாற்றுறது கஷ்டம். அதுக்கு மருமக சொல்கிறாங்க, நீங்கள் நல்ல டாக்டர்னு எல்லாரும் சொன்னது இப்போதான் டாக்டர் புரியுது. டாக்டர் நர்ஸ் கிட்ட கேட்குறாங்க, ஏம்மா அந்த பேஷண்ட் பேர் என்ன? அதுக்கு அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, வாழ வந்தான் சார். டாக்டர் கேட்குறாங்க, அப்புறம் ஏம்மா அவன் இங்கே வந்தான்? நோயாளி நர்ஸ் கிட்ட சொல்கிறாங்க, நர்ஸ் எனக்கு காய்ச்சல் விட்டு விட்டு அடிக்குது. நர்ஸ் அதுக்கு கேட்குறாங்க, விடாமல் அடிக்கிறதுக்கு அதென்ன உங்கள் மனைவியா? காய்ச்சல்னா அப்படித்தான் அடிக்கும். டாக்டர் பேஷண்ட் கிட்ட கேட்குறாங்க, என்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த பிறகு சேஞ்ச் இருக்கா? அதுக்கு பேஷண்ட் சொல்கிறாங்க, பஸ்ஸில் போக கூட சேஞ்ச் இல்லை டாக்டர். டாக்டர் பேஷண்ட் கிட்ட சொல்கிறாங்க, உடம்புக்கு அப்பப்போ வியாதிகள் வரத்தான் செய்யும், அதுக்கு பயந்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வராமல் இருக்கிறதா? அதுக்கு பேஷண்ட் சொல்கிறாங்க, நான் பயப்படுறது வியாதிக்கு இல்லை டாக்டர், உங்களுக்கு. டாக்டர் பேஷண்ட் கிட்ட சொல்கிறாங்க, உங்கள் உடம்ப குறைக்க தினமும் 4 மைல் நடக்கணும். அதுக்கு பேஷண்ட் சொல்கிறாங்க, சரி டாக்டர், நாளைக்கே 4 மைல் வாங்கி நடக்க வைக்கிறேன். நோயாளி டாக்டர் கிட்ட சொல்கிறாங்க, இருமல் நிற்க மாட்டேங்குது டாக்டர். டாக்டர் சொல்கிறாங்க, அப்படின்னா அங்கே உட்கார வைங்க, இல்லை படுக்க வைங்க.